இது அரசின் தவறா இல்லை சமூக தவறா? இது திமுகவுடைய தவறு, இது தாவேக்காவோட தவறு, இது முன்னாள் முதலமைச்சரோட தவறு, இது இன்னாள் முதலமைச்சர் தவறு அப்படின்னு கடந்து போறதை விட 9 வயது சிறுமிய ஒருத்தன் கொலை, கொடூரமா, அது வன்கொடுமையா இல்லை வன்புணர்வா இல்லை படுகொலையா அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் அந்த குழந்தை இன்னைக்கு இல்லை. எல்லார் வீட்லையும் இன்னைக்கு, என் வீட்லேயும் ஒரு 10 வயசுல பிள்ளை இருக்கு. 9 வயசு பிள்ளைய ஒருத்தன் கொடூரமான முறையில் கொலை செஞ்சுட்டான் அப்படிங்கிற செய்தி ஒரு பெற்றோரா, ஒரு பேரண்டா இருந்து பார்க்கும்போது அப்போ அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய வலி இருக்கும். திரைப்படத்தில் வரும்போதே இது இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் காட்சிப்படுத்தணுமா, இப்படி ஒருத்தன் இருப்பானா, இந்த மாதிரி பீடோஃபைல்ஸ் இருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நிஜத்தில் இது நடக்குது. வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை இதை பண்ணுறான் அப்படின்னா இந்த சமூகம் எவ்வளவு ஒரு கேடுகட்ட கேவலமான சமூகமாக, ஒரு குற்ற சமூகமாக, மனநோய் சமூகமாக மாறி இருக்கிறது. இந்த சமூகத்துக்குள்ள தான் இந்த நாய் இருக்கிறான். இந்த ஞானசேகரன் போன்றவர்கள், இந்த கோவை வானூதியத்தில் செய்தது போன்றவர்கள், 2 வயது குழந்தை கொண்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த இந்த திமுகவுடைய வட்டச்செயலாளர் போன்றவர்கள் எல்லாம், இது திமுக வட்டச்செயலாளர் அவன் திமுக இருந்தான், அதிமுக இருந்தான், எந்த கட்சியில் இருந்தானே கொடூரமானவர்கள் இந்த சமூகத்தை தான் இருக்கான்னா இந்த சமூகம் எப்படிப்பட்ட நபர்களை உருவாக்கி இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆட்களை இந்த சமூகத்தில். இவனும் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பான், கல்லூரியில் படிச்சிருப்பான், இவனுக்கும் அக்கா தங்கச்சி அம்மா பெரியம்மா சித்தி பெரியம்மான்னு எல்லாரும் இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தவன் குழந்தைய ஒருத்தன் கொடூரமான முறையில் சித்தரித்து கொள்றான், கல்லால் அடித்து கொள்றான், தலையை திருக்கி கொள்றான்னா அவன் யார்? அவன் எதுக்கு இந்த சமூகத்திற்கு? அவன் ஒரு சோசியல் டஸ்ட், சமூக குப்பை. எப்போதும் சொல்வதான், குற்றங்களை தடுக்கணும்னா சட்டங்கள் கடுமையாகணும், தண்டனை அதிகப்படுத்தப்படணும். தண்டனைகளை அதிகப்படுத்தாமல் தண்டனைகளை உடனுக்குடன் கொடுக்காம நீங்க எந்த குற்றத்தையும் சரி பண்ணவே முடியாது.